திருக்குறள் நீதி கதை தமிழ் குழந்தை கதைகள் ராஜா யானையும் எலியும். திருக்குறள் அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடியின் பரு. ராஜா யானையும் எலியும். ஒரு பழம்பெரும் ராஜாங்கத்தில ஒரு எலி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள் மாதிரி நாம் இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த எலி ராஜாங்க சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ராஜாங்கத்தோட ராஜா நகர்வலம் வந்தாரு. ஒரு பெரிய யானையில ஏறி அவரு தன்னோட பயணத்தை நடத்துனாரு. அது பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு. இந்த யானை மாதிரி உடம்பு தனக்கு இல்லையே, அப்படி இருந்திருந்தா அந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதையை எல்லாமே எனக்கும் கிடைக்குமேன்னு வருத்தப்பட்டுச்சு. அப்பதான் ஒரு பூனை அந்த எலியை கவனிக்கிறத பார்த்துச்சு. எலி அடனா யானையை பார்த்துகிட்டு பூனையை கவனிக்காம விட்டுட்டமேன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சுகிடுச்சு. எலி ரொம்ப சின்னதா இருந்ததால் பூனையால அந்த எலியை கண்டுபிடிக்க முடியல. அப்பத்தான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு. அடடா, சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்பு கடவுள் கொடுத்திருக்காரு. இதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு முட்டாள்தனமா வருத்தப்பட்டமேன்னு நினைச்சிச்சு. அன்னையில இருந்து தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளிப்பட்டு நல்லபடியா தன்னோட வாழ்நாளை கழிச்சிச்சு எலி. குறள் நீதி அழுக்காறு உடையாருக்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. நீதி பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு வகையே வேண்டாம். அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும்.